என் தங்கப்பிள்ளையே, வளர்பிறை பிரதோஷ நேரத்தில் இந்த வராகி உனக்கான பேரதிர்ஷ்ட செய்தியோடு வந்திருக்கின்றேன். இன்று மாலை 4:30 6:30 மணிக்குள்ளாக நான் சொல்கின்ற இந்த ஒரு வார்த்தையை யார் சொல்கின்றார்களோ, அல்லது இன்று இரவுக்குள்ளாக நான் சொல்கின்ற இந்த ஒரு வார்த்தையை யார் சொல்கின்றார்களோ, அவர்கள் வாழ்க்கையில் அதிர்ஷ்டம் என்பது நிலையாக இருக்கும். அவர்கள் வாழ்க்கையில் பேரதிர்ஷ்டம் என்பது உறுதியாக இருக்கும். அவர்கள் எப்பொழுதுமே மிக பெரிய அளவிலான மகிழ்ச்சியை அனுபவிக்க தகுதி உடையவர்களாக மாறுவார்கள். அப்படி யார் வாழ்க்கையில் என்ன நடக்கும், யார் என்ன வார்த்தையை சொல்ல வேண்டும், உண்மையில் இந்த பதிவு யாருக்கு கிடைக்கும் என்பதனை எல்லாம் சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும். அவ்வளவு எளிதில் எல்லா விஷயங்களையும் எல்லோராலும் தெரிந்து கொள்ள முடியாது. உனக்கு என்ன விஷயம் கிடைக்கின்றதோ அந்த விஷயத்தை சற்று கவனமாக நீ என்னவென்று கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டும். இத்தனை நாளும் இந்த வராகி உன்னோடு பயணிக்கின்ற இந்த நேரங்களில் உனக்கு என்ன நடக்கும், ஏது நடக்கும் என்பதனை நான் தெரிந்து கொள்ள நினைக்கும் பொழுதெல்லாம், என் குழந்தை, எதையுமே யோசித்து நீ வருத்தம் கொள்ளாதே. உன்னோடு நான் இருப்பது ஒவ்வொன்றும் என்னவென்று என் குழந்தை நீ கவனமாக தெரிந்து கொள். பிரதோஷத்திற்கும் வராகிக்கும் என்ன சம்பந்தம்? சிவபெருமானினுடைய அம்சமானவள் இந்த வராகி. அப்படி இருக்கும் பொழுது அவருக்கு ஒரு நல்ல நாள் ஏற்படுகிறது என்றால் அந்த நாளை நான் உனக்கு நினைவுபடுத்துவதோ, அந்த நாளில் நீ நினைத்த வெற்றியை உன்னை பெற வைப்பதோ என்னுடைய கடமை அல்லவா? அதை நான் செய்யாமல் இருக்க முடியுமா? நிச்சயமாக இன்று அதைத்தான் உனக்கு செய்துவிட உன் அம்மா நான் வந்திருக்கின்றேன். இத்தனை நாளும் நீ இந்த வாழ்க்கையில் எதை அடைய முயற்சி செய்திருந்தாலும் அத்தனைக்கும் சாதகமான ஒரு பதிலை உனக்கு கொண்டு வந்து கொடுக்க நான் வந்திருக்கிறேன் என்பதனை நீ மறந்து விடாதே. இனி நடப்பதும் நடக்கப் போவதும் என்னவென்று நீ தெரிந்து கொள்ளப் போகின்றாய். அம்மா சொன்னது போல உன்னுடைய வாழ்க்கையின் வெற்றியை நீ நிச்சயமாக உறுதி செய்ய போகின்றாய். என் பிள்ளையே, எப்பொழுதுமே நாம் சிவபெருமானை நினைத்து மனதார வழிபடும் பொழுது அளித்தலுக்கு உரியவரான சிவன் நிச்சயமாக ஆரம்பத்தில் நம் வாழ்க்கையில் இருக்கின்ற பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு நம்மை சுற்றி இருக்கின்ற தேவையற்ற விஷயங்களை எல்லாம் அளிக்கின்ற வேலையைத்தான் முதலில் செய்வார். அப்படியானால் அவரிடத்தில் ஒரு வேண்டுதலை நீ வைத்துவிட்டால் உனக்கு கஷ்டங்கள் அதிகமாக வரும், வேதனைகள் அதிகமாக வரும், துன்பங்கள் எல்லாம் சமாளிக்க முடியாததாக இருக்கும். ஆனால் இதன் முடிவானது நிச்சயமாக உன்னை சந்தோஷப்படுத்தும். இதன் முடிவானது நிச்சயமாக உன்னை பேரானந்தப்படுத்தும். ஆரம்பத்தில் எந்த அளவிற்கு கஷ்டங்களை சந்திக்கின்றாயோ, கடைசியில் அதைவிட அதிகமான அளவிற்கு உனக்கு சந்தோஷம் உறுதியாக கிடைக்கும் என்பதுதான் உண்மை அல்லவா? இனி எதையுமே நினைத்து என் குழந்தை நீ கலங்காதே. உனக்காக என்றும் என்றென்றும் இந்த வராகி நான் இருக்கின்ற இந்த நேரங்களை நீ என்னவென்று தெளிவுபடுத்தி கொண்டால் அது போதும். உனக்காக நான் இருக்கிறேன் என்பதனை நீ உணர வேண்டிய நேரம். உனக்காக எப்பொழுதும் இந்த வராகி நான் இருக்கிறேன் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டிய நேரம். இனி என்ன நடந்தாலும் ஏது நடந்தாலும் இந்த விஷயங்களை எல்லாம் என் பிள்ளை கவனித்து இந்த வாழ்க்கையில் உன்னை தேடி வருகின்ற உண்மைகளை எல்லாம் நீ நிச்சயமாக சரியாக தெரிந்து கொள்ள வேண்டிய நேரம். நம்மை சுற்றி என்ன நடந்திருந்தாலும், இந்த வாழ்க்கை நமக்கு என்ன கொடுத்திருந்தாலும் அதையெல்லாம் என் பிள்ளை நீ சரியான மனநிலையோடு எப்பொழுதும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதனை மறந்து விடாதே. நான் இருக்கின்ற நேரங்கள் இனி உனக்கான நேரங்கள். நான் வருகின்ற நேரங்கள் இனி உனக்கான தருணங்கள். இதையெல்லாம் உணர்ந்து இந்த வாழ்க்கையை நீ உறுதியாக மீட்டெடுக்கும் பொழுது நிச்சயமாக உனக்கு கிடைக்கக்கூடிய அத்தனை விஷயங்களையும் உனக்கான உண்மைகளை சரியாக தெளிவுபடுத்தி கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. எதற்காகவும் என் பிள்ளை கலங்கிவிட வேண்டிய அவசியமில்லை. எதற்காகவும் என் பிள்ளை நீ வருந்த வேண்டிய அவசியமில்லை. இனி எல்லா நிலையிலும் இந்த சூழ்நிலைகள் ஒவ்வொன்றையும் சரியாக நீ புரிந்து கொள்ளும்படி உனக்கு இந்த வாழ்க்கை ஒரு அதிசயத்தை நடத்தி கொடுக்கும் என்றால் அதனை என் குழந்தை நீ எப்பொழுதுமே விட்டுவிடக்கூடாதல்லவா? தடுமாறி விடாமல் வாழ்க்கையில் எப்பொழுதும்
தடமாறி விடாமல் நமக்கு தெய்வம் கொடுப்பதை நாம் கவனமாக பெற்றுக்கொள்ளும் பொழுது நிச்சயமாக இந்த வாழ்க்கை நாம் விரும்பியதை நமக்கு என்னவென்று சொல்லிக் கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். உன்னோடு எந்த விஷயத்திலும் உடனிருந்து உதவி செய்ய உன் அம்மா நான் இருக்கும் பொழுது நீ எதையுமே அவ்வளவு சாதாரணமாக எடுத்து கொள்ளாதே. உனக்கு பேரதிர்ஷ்டம் அடிக்கும். இந்த வாழ்க்கை நீ விரும்பிய அதிசயங்கள் ஒவ்வொன்றையும் உனக்காக கொண்டு வந்து கொடுக்கும். நல்ல நேரம் வாய்க்கும் பொழுது இந்த வாழ்க்கை உனக்கான நம்பிக்கையை நிச்சயமாக உறுதிப்படுத்தும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதுமல்லவா? இனி எதற்காகவும் என் பிள்ளை நீ கலங்கி விடாதே. இந்த வாழ்க்கையில் உனக்கு நடக்கக்கூடிய உண்மைகளை எப்பொழுதும் நீ கவனமாக தெரிந்து கொள்ள வேண்டும். இனிமேல் இந்த வராகி உன்னோடு வருகின்ற இந்த நேரங்களை நீ எப்பொழுதும் கவனமாக தெரிந்து கொள்ள வேண்டும். அம்மா உன் முன்னால் நின்று உனக்கு சொல்லக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களையும் என் பிள்ளை நீ கவனமாக கேட்டு தெரிந்து கொள்வதில் முழு முயற்சியோடு இரு. இந்த வராகி நான் இருக்கின்ற இந்த காலங்களில் உனக்கு இந்த வாழ்க்கை என்ன கொடுத்திருந்தாலும் அவை அத்தனையிலுமே உனக்கு விரும்பிய மகிழ்ச்சி நிறைவாக கிடைக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் பிள்ளையே, அம்மா சில நேரங்களில் சில விஷயங்களை எப்பொழுதும் உன்னுடைய வாழ்க்கையாக நான் மாற்ற நினைக்கும் பொழுதெல்லாம் அதையெல்லாம் எண்ணி நீ கலங்கிக் கொண்டிருக்க கூடாது. உனக்கான விஷயங்களாக இந்த வாழ்க்கையில் என்னவெல்லாம் நடக்கிறதோ அதையெல்லாம் நீ எப்பொழுதுமே சரியாக புரிந்து கொள்ள தயாராக இருக்க வேண்டும். நடக்கின்ற விஷயங்களுக்கு எப்பொழுதும் கட்டுப்பட்டு இந்த வாழ்க்கை உனக்கு தருகின்ற உண்மைகளுக்கு எப்பொழுதும் நீ சரியான பதிலை தேடி பெற்றுக்கொள்ள வேண்டும். நடந்து முடிந்தது எல்லாமுமே நடந்ததாகவே இருக்கட்டும். இனி நடக்கக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றையும் என் பிள்ளை நீ கவனமாக கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? என்னவாகும் ஏதுவாகும் என்று நாம் கலங்கும் பொழுதெல்லாம் நமக்கு கிடைக்கக்கூடிய ஒட்டுமொத்த மகிழ்ச்சியையும் நீ உறுதிப்படுத்திட எப்பொழுதும் தயாராக இருக்க வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே. இந்த நேரம், இந்த நொடி, இந்த வாழ்க்கையில் உனக்கு கிடைக்கின்ற அத்தனை அதிசயங்களும் நிச்சயமாக பேரானந்தத்தை நடத்தி கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. இந்த வராகி நான் சொன்னது போல உனக்கு விருப்பத்திற்கு இந்த வாழ்க்கை அத்தனை உண்மைகளையும் சரியாக நடத்தும் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? என்னவெல்லாமும் நடந்திருக்கட்டும், ஏதுவெல்லாமும் இந்த வாழ்க்கையை சுற்றி உனக்கான உண்மைகளை கொடுத்திருக்கட்டும், ஆனாலும் இவை அத்தனைக்கும் சேர்த்து வைத்த ஒரு பேரானந்தம் சர்வ நிச்சயமாக இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும். உன்னோடு அம்மா சொல்கின்ற ஒவ்வொரு விஷயங்களும் நிச்சயமாக உன்னை அடுத்த நிலைக்கு அழைத்து செல்வது போலத்தான் இன்றும் இந்த பிரதோஷ நேரத்தில் என் வார்த்தைகளை கேட்கின்ற உனக்கு வாழ்க்கையில் ஒரு பேரதிசயம் நடப்பதை நீ நிச்சயமாக என்னவென்று கண்டு கொள்ளத்தான் போகின்றாய். என்ன நடக்கும் ஏது நடக்கும் என்று எல்லாம் நினைத்து இனியும் நீ வருத்தப்பட்டு கொண்டிருக்காதே. உனக்கு நடக்கக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றையும் நீ என்னவென்று சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? உன்னை தேடி வருகின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றையும் நிச்சயமாக என் பிள்ளை நீ என்னவென்று தெளிவாக உணர வேண்டும் அல்லவா? உன்னை சுற்றி நான் வருவது போல இந்த வாழ்க்கையும் உனக்கு பேரதிசயங்களை கொடுக்கிறது என்பதனை நீ முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். உனக்காக என்ன நடந்தாலும் ஏது நடந்தாலும் இவை அத்தனையையும் தனக்கு என்ன நடக்குமோ என்பதனை புரிந்து கொண்டு இந்த சூழ்நிலைகளுக்கு ஏற்றது போல அத்தனை உண்மைகளையும் நீ தெளிவாக தெரிந்து கொள்ள முயற்சிகளை செய்து கொண்டே இரு. என்னதான் நடக்கிறது என்று நீ யோசிக்கும் பொழுது இந்த வாழ்க்கை உனக்கு கொடுத்திட்ட எல்லாமும் இனி உனக்கான சந்தர்ப்பங்களை உன் கைகளில் தெளிவுபடுத்தி கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும். இந்த வராகி நான் இருந்து உனக்கு நடத்தக்கூடிய இந்த விஷயங்கள் அத்தனையும் உனக்கு வேண்டியபடி நீ விரும்பிய உண்மைகளை நிச்சயமாக உனக்கு நடத்தி கொடுக்க தயாராகி விட்டது என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும்.
வராகியினுடைய அன்பினால் இந்த வாழ்க்கை உனக்கு மேலும் பல அதிசயங்களை நடத்த வேண்டும் என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும். நான் இருந்து தருவதையெல்லாம் என் பிள்ளை எப்பொழுதும் எந்த நேரத்திலும் நீ உன் வசமாக்கிவிட முயற்சிகளை செய்ய வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே. அப்படி எந்த ஒரு வார்த்தையை இன்று நாம் சொல்ல வேண்டும் என்று கேட்கிறாய் அல்லவா? என் குழந்தையே, சிவபெருமானுக்கு உகந்த இந்த நாளில், பிரதோஷ நாளில் நீ சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை, தென்னாடுடைய சிவனே போற்றி, என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி என்று சிவபெருமானினுடைய இந்த மந்திரத்தை நீ ஒரு முறை சொல்லிவிட்டால் போதும். தென்னாடுடைய சிவனே போற்றி, என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி என்று நீ சொல்கின்ற அந்த நேரம் சர்வ நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையில் பேரதிசயங்கள் எல்லாம் நடக்கும். என் குழந்தையே, சிவபெருமானினுடைய அருளை ஒருவருக்கு நேரடியாக கிடைக்கச் செய்யக்கூடிய ஒரு வலிமை அவரவரினுடைய நல்ல எண்ணங்களுக்கு இருக்கின்றது. உன்னுடைய எண்ணங்கள் சரியாக இருக்கும் பொழுதும், நீ நினைக்கின்ற விஷயங்கள் சரியானவைகளாக இருக்கும் பொழுதும், நிச்சயமாக இந்த வாழ்க்கை நீ விரும்பியதை விரும்பியபடியே உனக்கு கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. இந்த சூழ்நிலையிலிருந்து உனக்கு நீ வேண்டிய அத்தனையும் உனக்கு உறுதியாக கிடைக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. வராகியினுடைய அன்பு கொண்டு இந்த வாழ்க்கை உனக்கு எதை கொடுத்தாலும் அதை நீ முழுமையாக பெற்றுக்கொள்ளும் பொழுது நிச்சயமாக இந்த வாழ்க்கையும் உனக்கான அதிசயங்களை உன் கண் முன்னால் நடத்தும் அல்லவா? பெருமகிழ்ச்சியான சிந்தனைகளோடு இந்த வாழ்க்கையில் உனக்கு ஒவ்வொரு உண்மைகளும் உறுதியாக கிடைக்கும் அல்லவா? இனி நடந்து முடிந்த விஷயங்களுக்காக கலங்காதே. நடக்கக்கூடிய நல்ல விஷயங்களை நீ உறுதியாக என்னவென்று தெரிந்து கொள். உன்னை சுற்றிலும் இந்த வாழ்க்கை உனக்கு தரக்கூடிய உண்மைகளை நீ சரியாக புரிந்து கொள். எல்லாமுமே உனக்கானதாகவும் எல்லா விஷயங்களும் இந்த வாழ்க்கையில் உனக்கே உண்மையானதாகவும் நிறைவாக நடக்கும் பொழுது அத்தனையிலும் உனக்கு விரும்பியதை நீ சர்வ நிச்சயமாக தெளிவாக பெற்றுக்கொள்வாய் என்பதனை புரிந்து கொண்டால் அது போதும். இந்த வராகி நினைத்தது போல உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு பேரதிசயத்தை நடத்தி உன்னை இந்த நிலையிலிருந்து மீட்டு மீண்டும் மீண்டும் உனக்கான நன்மைகளுக்கு உன்னை கட்டாயப்படுத்தி நான் உன்னை நல்வழிப்படுத்த முடிவுகளை செய்து கொண்டிருக்கின்றேன். எதையுமே எண்ணி கலங்காதே. எந்த சூழ்நிலையையும் நினைத்து என் பிள்ளை வருந்தாதே. இனி உனக்காக அம்மா ஒவ்வொரு நாளும் நல்ல செய்தியை சொல்லும் பொழுது அதனை நீ புரிந்து கொண்டு உன் வாழ்க்கையாக நீ மாற்றிக்கொண்டாயானால் இனி உன்னுடைய வாழ்க்கையில் யாரும் உன்னை அசைத்து பார்த்துவிட முடியாது. உனக்கு ஒரு கஷ்டத்தை கொடுத்திட யாராலும் முடியாது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் பிள்ளையே, சட்டென்று ஒரு நொடியில் இந்த வாழ்க்கையில் ஒரு விஷயங்கள் நடக்க வேண்டும் என்றால் நிச்சயமாக என் பிள்ளை அதை நீ என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த சூழ்நிலைகளையும் இந்த மாற்றங்களையும் நிச்சயமாக நீ தெரிந்து புரிந்து கொள்ள வேண்டும். இதுவரையிலும் நீ பட்ட கஷ்டங்கள் போதும். இதுவரையிலும் நீ பட்ட வேதனைகள் போதும். இனி உனக்கு நடக்கக்கூடிய விஷயங்கள் அத்தனையையும் நீ சரியாக என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே. உனக்காக நான் வரும் பொழுது எப்பொழுதும் உன்னை தேடி இந்த வாழ்க்கையில் அத்தனை விஷயங்களையும் உறுதியோடு நான் நடத்தும் பொழுது அவை அத்தனையிலும் உன்னுடைய சிந்தனைகளை என்னவென்று நீ செயல்படுத்தினால் அதுவே உன்னை பேரானந்தப்படுத்தும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். நல்ல நேரமும் நல்ல மாற்றமும் உனக்கான உண்மைகளை நிச்சயமாக எடுத்துச் சொல்லும். இனி என்ன நடந்தாலும் ஏது நடந்தாலும் இந்த தாயின் அரவணைப்போடு இந்த வாழ்க்கை உனக்கான பேரதிசயங்களை உறுதிப்படுத்தி கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. என் பிள்ளையே, இந்த வராகி நான் இருந்து உனக்கு கொடுப்பது போல இந்த வாழ்க்கையில் எல்லாமும் உனக்கு நன்மைகளை நடத்தட்டும். எல்லாமும் உனக்கு பேரதிசயங்களை கொடுத்து உன்னை பேரானந்தப்படுத்தட்டும். அத்தனைக்கும் சேர்த்து வைத்த வெற்றி உனக்கு கிடைக்கும் பொழுது இந்த வாழ்க்கை உனக்கான நம்பிக்கையை உறுதிப்படுத்தும் என்பதனை நீ நிச்சயமாக தெரிந்து கொள்ளத்தான் போகின்றாய். இதுவரையிலும் நீ பட்ட கஷ்டங்களும் போதும், நீ பட்ட அவமானங்களும் போதும். இனிமேலும் இந்த வராகி உன்னுடைய வாழ்க்கையில் என்ன நடத்த நினைக்கிறாளோ அவை அத்தனையையும் நீ உறுதியாக கொண்டு
உன்னை தொடர்ந்து வருகின்ற இந்த மாற்றங்களுக்கு நீ நிச்சயமாக கட்டுப்பட்டு நல்லபடியாக உன் எதிர்காலத்தை நீ தீர்மானித்துக்கொள். என்றும் அம்மா உன்னை வழிநடத்துவாள் என்பதில் உனக்கு எந்த சந்தேகமும் வேண்டாம். என் தங்கப் பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு.